ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என் கையில் பார்த்தீங்கன்னா மிளகா, இது மிளகா பழம், பண்டு மிருப்பாக்காயான்னு சொல்லுவாங்க தெலுங்குல. இதை வச்சு ஆந்திராவில் நிறைய டிஷ்ஷு செய்வாங்க. நம்ம பக்கம் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா இந்த மிளகா பழத்தை வச்சு செஞ்ச மாதிரி எனக்கு கேள்விப்பட்டதில்லை. ஆந்திராவில் நிறைய டிஷ் செய்வாங்க. இந்த மிளகா பழத்தை வச்சு கத்திரிக்காயும் வெங்காயம் வச்சு ஒரு டிஷ்ஷு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ரைஸ் கூட நல்ல காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாயை முழு பழுத்த பழத்தை இப்படி கட் பண்ணிடுறேன். எல்லா பழத்தையும் இந்த வெங்காயம் இந்த மிளகாயை பொறுத்த மட்டுக்கும் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் அவைலபிள். நீங்கள் வந்து அச்சாரி மிர்ச்சின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு 6 வச்சுருக்கேன், மீடியம் ஸ்பைஸாக. உங்களுக்கு காரம் கூடுதலாக பிடிக்கணும் ஒன்று கூட வச்சுங்க, இல்லை கம்மியாகணும்னு கம்மி பண்ணிக்க. நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வைக்கிறேன். பேன் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச பேன் சுட்டெடுத்து நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துக்கிறது கடலை எண்ணெய். எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து நான் கொஞ்சமாக வெந்தயம், இந்த ஸ்பூனில் 2 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஜீரகம், இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 டீஸ்பூன் தனியா. இப்போது இந்த தனியாவை போட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துருங்க. இந்த ஆயிலில் வறுத்த கையோட நம்ம இந்த கட் பண்ணி வச்ச மிளகா பழம் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. நான் 2 துண்டு பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு சிறு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இதை நல்லா வதக்குங்க. இந்த மிளகா பழம் நல்லா வதங்கணும். நம்ம பக்கம் சவுத் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மிளகா பழங்கள்லாம் வச்சு அவ்வளோவா டிஷ்ஷு செய்கிறது இல்லை. ஆந்திராலையும் சரி, நார்த் இந்தியாலையும் சரி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, நிறைய டிஷ்ஷு செய்வாங்க. ஒரு 3 வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். கண்ணாடி பதம் தாண்டி குக் ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணு. வெங்காயம் சட்டுன்னு குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு பரட்டு பட்டி கொடுத்துருங்க. இப்போ இந்த மூடியை போட்டு வெங்காயத்தை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணு. நடுவில் ஒரு வாட்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் இது நல்லா இன்னும் கூட வதங்கட்டும், சுருளை வதங்கட்டும். இப்போ நம்மளோட தனியா, ஜீரகம், வெந்தயம், மிளகாப்பழம், நம்மளோட வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுத்து. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா வெண்ணெய் மாதிரி இப்படி தொகையில் அரைப்போமோ, தொகையில் வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கும், அந்த ஸ்டேஜும் தாண்டி வெண்ணெய் மாதிரி அரைச்சோம். நம்ம இந்த வெங்காயம் வதக்கின அதே பேனு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கிறேன். ஸ்லைட்டாக சுடட்டும். நான் ஒரு 2.5 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சுடட்டும். நம்ம வச்ச எண்ணெய் சுட்டுடுத்து நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். சின்னதாக கடுகு கிராக்கில் இருக்கும்போது கொஞ்சமாக ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஃப்ளேம் ஸ்லோவில் இருக்குது, அப்படியே லோலி இருக்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, பருப்பு ஸ்லைட்டாக கலர் மாறட்டும். நம்மளோட பருப்பு கலர் மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கத்திரிக்காய், கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்கும்,
1/4 கிலோ கத்திரிக்காயை தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் இது மாதிரி கட் பண்ணிட்டு மேலே இருக்கிற காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி வாயை கீழ் கட் பண்ணிட்டு இந்த கத்திரிக்காயை நல்ல எண்ணெயில் ஒரு பரட்டிட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்க. கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 80% குக் ஆகிடும். நடுவில் ஒரு வாட்டி எடுத்து பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உப்பு சேர்த்துக்கலாம். 2 to 3 மினிட்ஸ் ஆச்சு. கத்திரிக்காயை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலரி கொடுத்துருங்க. பரட்டி கொடுத்துட்டு இந்த கத்திரிக்காய்க்கு ஒரு 1/2 உப்பு, மறுபடியும் மூடி போட்டு கொடுக்கணும். இப்போ நம்ம வதக்கினது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துறேன். இதுலேயே சிறு துண்டு புளி, ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு. நான் உப்பு வந்து 3-4 ஸ்டேஜில் போடுறேன். பார்த்து போடுங்க, பேலன்ஸ் பண்ணி போடுங்க. இதை நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, டைரெக்டாக எப்படியே அரைச்சிருக்கேன். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அது சேர்த்துறேன். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி கொடுக்கணும். இந்த மிக்சர் ஜார் அலம்பி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் மூடியை போட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ரேஸ் பண்ணி இது தொக்கு பதத்துக்கு வரணும். அந்த தொக்கு பதத்துக்கு வந்ததுன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளோட மிளகா பழம், கத்திரிக்காய், வெங்காயத்தை வச்சு செஞ்ச ஒரு கத்திரிக்காய் தொக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஃபினிஷ் ஆகட்டு பார்ப்போம். நான் வந்து மூடி எடுத்துட்டு நல்ல இந்த மாதிரி ஒரு ரெடி பரட்டுங்க. நம்ம இந்த அரைச்சி அந்த வெங்காயம் சேர்த்தோம்ல, அதுலேருந்து உங்களுக்கு மினிமம் 15 நிமிஷம் ஆகும் இது தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு. ஸோ லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய், அதில் இந்த வெங்காயம், மிளகாப்பழம் அதில் நல்லா சாஃப்டாக வேகணும். இது தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாய்ச்சர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். அதனால் இதே மாதிரி பண்ணி ஒரு வாட்டி பரட்டி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி விட்டுருங்க. லோ டு மீடியமில் இருக்கட்டும். மறுபடியும் மூடி எடுத்துட்டு ஒரு வாட்டி பரட்டி கொடுத்துருங்க. இனிமேல் என்ன பண்ணலாம், மூடி போட வேணாம், மாய்ச்சர் கம்மியாகிடுது. ஸோ இப்போ மூடி போடாமல் இப்படியே குக் பண்ணலாம். நம்மளோட கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வெந்துடுது. ஸோ இது வந்து நல்ல தொக்கு பழத்துக்கு வரணும். மூடி போட்டால் தண்ணி வந்துட்டே இருக்கும். அதனால் மூடி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, பாத்திரத்தில் ஒட்டாமல் தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியில் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு. பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக நம்ம விட்ட எண்ணெய் நல்லா பிறண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு வாட்டி பரட்டி கொடுத்துரு. பார்த்தீங்களா, மிளகாய் பழமும் வெங்காயமும் வச்சு நம்ம செஞ்ச ஒரு கத்திரிக்காய் தொக்கு தயார். அட்டகாசமாக தயாரிடுது. அதில் அஷ்யூர் யூ, நீங்கள் மட்டும் பாருங்க கத்திரிக்காய் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகி நம்ம அந்த மிளகா பழம் வெங்காயம் சேர்ந்த தொக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்ம மிளகா பழம் வெங்காயம் வச்சு செஞ்ச ஒரு கத்திரிக்காய் தொக்கு தயார். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது
ஃபைனாக கொத்தமல்லி சாப் பண்ணது தூவி இறக்கிடலாம். நம்மளோட டிஷ் தயார். நம்ம மிளகா பழமும் வெங்காயமும் வச்சு செஞ்ச ஒரு ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் தொக்கு, ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.